ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு வேலூரில் நம்ம விஜயண்ணா ஸ்பீச் இருக்க போது தொண்டர்களணி சந்திப்பு. ஏன்னா மக்கள் சந்திப்பு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, 25,000 பேர் க்ரௌடோட. பட் அது சில காரணங்களால் இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தொண்டர்களுக்கான சந்திப்பு அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய இடம் தான். பட்டு தெரியும் இல்லையா நம்ம எதுக்கு இது பண்ணுறாங்கன்னு. எல்லாமே கூட்டத்தை காட்டக்கூடாதுன்றது தான் அவங்களோட எண்ணம். அதுக்கும் மீறி அது கூட்டம் வரதான் செய்யும். அதெல்லாம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு பள்ளிக்கொண்டா அரக்கம்சேரியில் இந்த தொண்டரணி சந்திப்பு நடக்க போகுது. ஸோ விஜயண்ணா தலைமையில் அதுக்கான வேலைகள்லாம் மும்முரமாக போயிட்டுருக்கு. இப்போயே ஒரு 70% முடிஞ்சிச்சு. ஏன் அந்த 70%னா அந்த ஷீல்டு, அந்த மேலே இருக்கிற ஷீல்டு பார்த்திங்கன்னா ஒரு 4,900 பேருக்கு தான். பட் எக்ஸ்டெண்ட்டாக போடுறாங்கன்னா அது இன்னும் மக்கள் வெயில் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வேலூர் பற்றி தெரியும், அது எங்கள் ஊர் வேலூர்ன்றது. ஸோ வெயில்ன்றது எவ்வளோ ஹீட்ன்றது வேலூரில் தான் இருக்கும். மற்ற இடத்துலலாம் வெயில் அப்படி தெரியாது. பட் வேலூர் வெயில் தான். ஸோ அதனால் ரொம்ப வெயிலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்டண்ட்டாக அந்த ஷீல்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வேலை போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே விஜயண்ணாவோட ஃபங்க்ஷன்னாவே அது ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒன்றும் பார்த்து பண்ணுவாங்க. இந்த டென்ட்டு கூட பாதி வரையும் தான் போடலாம் பிளானு. அப்புறம் இல்லை எக்ஸ்டெண்டாக போடுங்கன்னு சொல்லி அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. மொத்தம் இதில் கலந்துக்கிற போகிற யாருன்னா 4,900 பேர். ஸோ QR கோடோட தான் அனுமதி, மற்றபடி வேறு யாரும் உள்ள விட மாட்டாங்க. ஸோ காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அந்த யாரும் நிற்கக்கூடாது, இப்படி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி ஓகே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக நாளைக்கு விஜயண்ணா பேச போகிற ஸ்பீச் என்னதான் இருக்க போகுது, எதை பற்றி பேச போகிற. ஆல்ரெடி டிஎம்கே தான் அடிப்பார், அது தெரியும். ஆனால் இந்த வாட்டி இன்னும் கிரேஸ் வாட்டிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வந்துடுச்சு. முக்கியமாக எதை பற்றி பேசுவோம்னா இங்கே நடக்கிற வேலூரில் யார் அதை பற்றியும் பேசுவார். இந்த மணல் கொள்ளை அடிக்கிறது, இந்த ஊழல் பண்ணுறதுலாம் யாருன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றியும் பேசுவார். ஸோ விஜயண்ணா ஸ்பீச்சுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங்கு. ஏன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பேசினார் ஈரோட்டில். அதுக்கப்புறம் இங்கே சேலம் அப்படிலாம் போயிட்டு ஸோ இங்கே பேச போகிறாரு. எதை பற்றி பேச போகிறாருன்றது உங்களுமே நானும் எக்ஸைட்டாக இருக்கேன். இல்லைன்னா ஒருத்தனும் ஒரு 25,000 பேர் மக்கள் சந்திப்பாக இருக்கும்போது மக்கள்லாம் ஓகே போகலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் இப்போ மக்கள் கொஞ்சம் வருத்தம், நம்ம போக முடியும் பார்க்க முடியாது. ஒரு பிரச்சனை இல்லை, டிவியில் உட்காந்து பார்க்கலாம், ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இது மாறணும்னா விஜயண்ணா தான் எல்லாமே மாறும். ஸோ அதனால் கொஞ்சத்துக்கு இப்போ பொறுத்துங்க. இப்போ நாளைக்கு விஜயன் என்ன பேசுவார், வேட்பாளர் அறிவிப்பாரா, இல்லை அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவான்றது தான் மெயினாக இருக்குது. ஸோ நிறைய திட்டங்கள் அவர் உள்ளே வச்சிருக்காரு. அது யாரும் எக்ஸ்போஸ் பண்ணலை. கண்டிப்பாக விஜயண்ணாவும் சொல்லுவார் அது எங்கெங்கே நிற்கணும், யார் நிற்க போகிறாங்க. 234 தொகுதி யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் விஜய். அந்த முகம் தான் அதுதான் நடக்கும் போது. ஸோ வேலூரில் போன மந்தே வர வேண்டியது. ஸோ ஒரு இஷ்யூனால பிரச்சனைனால பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க. எதனாலும் நம்மளுக்கு தெரியும். அதனால் ஃபைனலாக இந்த பிப்ரவரி மாதத்தில் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நாளைக்கு திங்கட்கிழமை நடக்க போகுது. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்ட் நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் சேனல்லையும் விஜயனோட ஹெட்லைனாக தான் இருக்க போகுது. ஸோ என்ன பேச போகிறாரு, ஏன்னா எதுக்கு அந்த எக்ஸ்டென்ட்ன்றது பார்த்திங்கன்னா வெயில், அந்த வெயிலுக்கு தான் மெயினாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த குடிநீர், தண்ணி, சேர்ஸு, அப்புறம் மருத்துவ வசதி, கழிப்பிடங்கள், ஆம்புலன்ஸு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னாவே பாதி வேலை முடிஞ்சிச்சு. ஃப்ளாக் எல்லாம் கட்டியாச்சு. இப்போதைக்கு சேர் போட்டு வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்குள்ளே எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நாளைக்கு விஜயனோட ஸ்பீச்சுக்கு தான் 12 to 4 இல்லை 12 to 3 டைமிங் மட்டும் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் யாரும் வரக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அவங்களும் வராமல் வீட்டில் இருந்தால் பெஸ்ட்டு. வர மாட்டீங்க, பட் இருந்தாலும் தெரியாமல் வந்துட்டீங்கன்னா வராதுங்க. ஏன்னா அலோடு கிடையாது, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு விஜயன் ஸ்பீச்சுக்கு தான் ஒட்டுமொத்த தமிழமாக வெயிட்டிங்கு என்ன பேச போகிறாருன்றது. ஏன்னா இப்போ இந்த மாதம் இந்த வேலூர் முடிஞ்சிட்டு பிறகு அடுத்த மாதத்துலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா செயல் வீரர் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி விஜயனோட கட்டளை. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த செயல் வீரர் கூட்டம் நடைபெறே இருக்க போகுது. அதே மாதிரி தான் எப்பவுமே சொல்கிறது தான், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இனி வரப்போகிற தேர்தல் வேறு லெவலாக இருக்க போகுது. நாளைக்கு நடக்க போகிற ஸ்பீச் எப்படி இருக்குன்றது வெயிட் பண்ணி பாருங்கள், டிவிலையும் பாருங்கள். ஸோ நமக்கு ஒரு திருவிழா இருக்குது. விஜயனோட ஸ்பீச்சு தான் அந்த திருவிழாவே இருக்க போகுது. ஏன்னா அவர் பேசினாலே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோம். அவர் பேசி போகிறதுக்கு அந்த இம்பேக்ட் இருக்குது. இந்த நிறைய விஷயம் பேசுவார், அதை பார்க்கலாம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.